2025ஆம் ஆண்டு ராகுகேது பெயர்ச்சி ராஜயோகம் பெறப்போகும் 5 ராசிகளின் முழுமையான விளக்கம். 2025ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி நிகழ்கிறது. இந்த மாற்றம் முக்கியமான பலருக்கு வாழ்வில் புதிய சிம்மாசனத்தை அமைக்கும். ராகு மீனத்திலிருந்து கும்ப ராசிக்கு செல்லும், கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லும் இந்த பெயர்ச்சி பஞ்சாங்கத்திலும் ஜோதிட பலன்களிலும் மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. குறிப்பாக 5 ராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றம் ராஜயோகத்தை ஏற்படுத்தும். 1. மேஷ ராசி. ராகு கும்ப ராசிக்கு செல்வதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் புதிய வெற்றியையும் செழிப்பையும் கொடுக்கும். பலன்கள்: குடும்ப மகிழ்ச்சி, குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கும். தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். புதிய தொழில் தொடங்க நல்ல வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதாரம், பண வரவுகளில் அதிகரிப்பு ஏற்படும். கடன்களால் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்க முடியும். தெய்வீக ஈடுபாடு, ஆன்மீக வழிபாடுகளில் அதிக ஈடுபாடு காண்பீர்கள். தெய்வீக அனுபவங்கள் மன அமைதியை அளிக்கும். சிறப்பு: இனிப்பான நேரம், குடும்ப உறவுகளின் மத்தியில் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து புதிய வாழ்க்கையை நோக்கி நகர்த்தும். 2. மிதுன ராசி. 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மாபெரும் மாற்றங்களை தரும். நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க இதுவே சிறந்த வருடமாக அமையும். பலன்கள்: வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், காப்பு சடங்கு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் வெற்றி, புதிய தொழில்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பயண யோகம், வெளிநாட்டு பயணங்கள், சொகுசு வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சிகள், உங்கள் புத்திசாலித்தனத்தால் குறைவான உழைப்பிலேயே அதிக பலன்களை பெறுவீர்கள். சிறப்பு: உங்கள் குணத்தினால் மிக்க பெருமிதத்தை அடைவீர்கள். இதற்கு முன்னால் உழைத்த அனைத்து முயற்சிகளும் இந்த ஆண்டில் வெற்றி காணும். 3. விருச்சிக ராசி. வரும் பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அதிகரிக்கும். பலன்கள்: சொத்து சிக்கல்கள் தீர்வு, பூர்வீக சொத்துக்களுக்கு தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு புதிய சொத்து வாய்ப்புகள் ஏற்படும். திருமண யோகம், குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பணவரவு, வருமானத்தில் அதிகரிப்பு, புதிய முதலீடுகள் வெற்றி காணும். வாகனங்கள், புதிதாக வாகனங்களை வாங்கும் சாத்தியம் உண்டு. சிறப்பு: வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகி உங்கள் புகழ் மேலும் உயர்கிறது. கடன்களிலிருந்து விடுபட்டு நீங்கள் நினைத்த காரியங்களில் முழு வெற்றி காண்பீர்கள். 4. மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளில் பல சவால்கள் இருந்தாலும் இந்த பெயர்ச்சி மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடங்கும். பலன்கள்: வேலைவாய்ப்பு, உழைப்புக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வும் பணவரவின் அதிகரிப்பும் ஏற்படும். குடும்ப மகிழ்ச்சி, குடும்ப உறவுகள் வலுப்படும். உங்கள் கனவுகள் நிறைவேறும். சுற்றுலா, புதிய இடங்களில் சுற்றுலா செல்வீர்கள். அதிர்ஷ்டம், உங்கள் முயற்சிகளில் அதிர்ஷ்டம் கூடும். சக ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆதரவை அதிகம் பெறுவீர்கள். சிறப்பு: உங்கள் தன்னம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் வாழ்வில் ஒளிரச் செய்யும். 5. மீன ராசி. மீன ராசியில் இருந்து ராகு வெளியேறுவதால் நீங்கள் பல சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள். பலன்கள்: அமைதி, கடந்த கால சிக்கல்கள் சரியாகும். தொழில் வெற்றி, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும். குடும்ப உறவுகள், குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். சந்தோஷ வாழ்வு, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு புதிய ஆரம்பங்களை வழங்கும். சிறப்பு: நீங்கள் இப்போது எதிர்கொள்ளும் சவால்கள் முடிவுக்கு வந்து புதிய சூழ்நிலையை நோக்கி செல்கிறீர்கள். பொதுவான பரிந்துரைகள்: தெய்வீக வழிபாடு, துர்க்கை அம்மனை வழிபடுவது, காளஹஸ்தி மற்றும் திருநாகேஸ்வரம் கோவில்களில் ராகுகேது பூஜை செய்வது சிறந்த பலன்களை அளிக்கும். ஆன்மீக பரிகாரம்: அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் திதி பூர்த்தி பூஜைகள் செய்தால் நல்ல பலன்கள் ஏற்படும். மறைமுக யோசனை: கடனை தவிர்த்து தேவையற்ற முதலீடுகளை தொடங்குவது தவிர்க்கவும். ஆன்மீக தூண்டுதல்: ராகு கேதுவின் தாக்கத்தை சமநிலைப்படுத்த அஷ்டநாயகிகள் மற்றும் காளி அம்மனை வழிபடவும். 2025ஆம் ஆண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் ஒளியுடன் எதிர்காலத்தை நோக்கி நகருங்கள்.